அடேங்கப்பா. ஐயோ. வாய பற. ஏம்மா ஏன்டா கழுத கட்டி குடும்ப மாதிரி கால் கால் கத்துறீங்க? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவன் தலைவி. முதல்ல இந்த படத்தை வந்து டைரக்டர் பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய விஜய் சேதுபதி அப்புறம் வந்து நித்யா மேனன் இந்த படத்தில் முக்கிய கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இந்த கதை ஆரம்பமாகுது. அங்கே வந்து என்னென்னா, அவங்க இவங்க நம்ம நித்யாவும் நம்ம விஜய் சேதுபதியும் வந்து ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ண தம்பதிகள். இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பெண்ணை வந்து இவர் நிச்சயம் பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு இந்த கல்யாணம் நடந்துருது. இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. மாஸ்டர் டிகிரி நீங்க நம்மால மாஸ்டர் வாத்தியார்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். தம்பி பரோட்டாக்குன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள மோதல்கள் வருது அதிகமாக. ரொம்ப வந்து கத்தி பேசுகிறாங்க, ரொம்ப கோபப்படுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதனால 2 பேரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இன்பிட்வீன் டைம் நித்யா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க அடிக்கடி. கூட வந்தால் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. அம்மா வீட்டு போனோன்னு என்ன செய்வாங்க, நல்ல ஃபேமிலி சர்க்கிளாக இருந்தால் நல்ல புத்திமதி சொல்லி திருப்பி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற தம்பிகளும் மற்ற அவங்களுடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவாக அவர்கிட்ட பேசி, விஜய் சேதுபதியை பற்றி நெகட்டிவாக பேசி அங்கேயே தங்க வச்சிடுறாங்க. அதனால் நிரந்தரமாக ஒரு சில மாதங்கள் அங்கேயே தங்கிடுறாங்க அம்மா வீட்டில். அரசி எனக்கு ஒரு பேரரசி தான் அத்தை. உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிடு. ஆவா சொன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? படா லூசு. அப்போ அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நித்யா மேனன்ட்ட இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி வர்ற சந்தர்ப்பத்தை வந்து இவர் தெரிஞ்சுக்கிறார், விஜய் சேதுபதி. தெரிஞ்சுக்கிட்டவொன்னே என்ன பண்ணுறாரு, இது எப்படி எனக்கு தெரியாமல் வந்து குழந்தைக்கு மொட்டை போடலான்னு சொல்லிட்டு அங்கே வர்றாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய தகராறு நடக்குது. அந்த தகராறோட முடிவு வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. இன்பிட்வீன் டைம் என்ன நடந்தது அப்படின்றது தான் கதை. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து கதையை ஃப்ளாஷ்பேக்காகவும் வேற ஒரு வழியிலையும் இந்த கதையை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது தள்ளதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஏன்டா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுறா, என்கிட்ட காட்டு. ஐயோ மேடம், நான் உங்க குழந்தை கோவத்தை காட்டல மேடம், நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். பெப்பர் தூக்கலாம் ஒரு ஆபாய். அது பெப்பர் தூக்கலாம். நீங்கெல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களா? இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா விவாகரத்தை பத்தி பேசியிருக்காங்க. விவாகரத்து அப்படிங்கிறது எந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம ஒரு வேகத்துல நம்ம வந்து இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி ஆகுது அப்படிங்கறது இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கு. ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்தபோது எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. எதுக்காக இந்த படத்தில் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம்னு தோணுது. இப்படி அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணாமல் இருக்கிறது தான் அந்த டைரக்டர் பண்ண டெக்னிக். படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு நிதானமாக யோசிச்சு படம் இந்த படத்தையா நம்ம பார்த்தோம், இதையா நம்ம இவ்வளோ நேரம் வரைச்சிக்கிட்டு இருந்தோம்னு தோணும். ஆனால் அது உண்மை என்ன அப்படின்னா, இதுதான் எல்லா குடும்பங்களையும் நடக்குது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய பொருளாதார காரணமோ இல்லை உறவுகளோ அதெல்லாம் ஒன்றும் காரணமே இல்லை. சாதாரண ஈகோக்கள் தான் காரணம். அந்த ஈகோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கிறவங்களாம் ஊதி ஊதி பெருசாக்கப்படுது அப்படிங்கிறத காட்டுறாங்க. கூட்டு குடும்ப அமைப்பு வந்து என்றைக்குமே நல்லது தான். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தோட இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க, இல்லை நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க, அவசியம் இல்லை அப்படின்னு இந்த படத்தை டைரக்டர் சொல்லியிருக்காரு. என்ன சாக்கடைக்கு எப்பட அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்கா மச்சான்? என் புள்ள எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டினி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சே. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தீபா இருக்காங்க இல்லையா,
தீபா வந்து இதில் நம்ம இப்போ சீரியலில் எல்லா படங்களும் நடிக்கிறாங்க அம்மா கேரக்டரில். அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த விஜய் சேதுபதிக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது என்னென்னா, தான் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அழுகுறாங்களே தவிர, ஆனால் ஒரு வார்த்தை கூட தம்பி நீ அவனோட போய் சேர்ந்து இருந்துரு, அவங்கள கூட்டிகிட்டு வான்னு சொல்லக்கூடிய வார்த்தையே அவங்க வாயிலிருந்து வரல. ஸோ ஒரு தாயாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தையே அவங்க அந்த படத்தில் பண்ணல. அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா வடிவமைச்சிருக்காரு டேரக்டர். ஏன்னா அந்த விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, தான் ஒய்ஃப் வந்து மறுபடியும் தாங்கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபகரமான நிலைமைக்கெல்லாம் போகிறாரு. ஜோசியம் பார்க்குறாரு, கோயிலாக சுற்றுறாரு. ஒரு ஜோசியர் சொன்னாருன்றதுக்காக போய் வந்து கோயில் வாசலில் பிச்சை எடுத்து அந்த பிச்சையில் வர்ற பணத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு தானம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து இந்த அம்மா கதறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போய் பேசுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு விஷயம் நடந்துக்கிறோம், ஒரு அம்மாவா கேரக்டர் அவங்க எதுவும் பண்ணல. அதே மாதிரி அந்த சைடில் நித்யாவோட அம்மாவா நடிக்கக்கூடியவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் இதைத்தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவருடைய அண்ணனா வரக்கூடியவரும் இதுதான் பண்ணுறாரு. யாருமே வந்து அந்த படத்தில் வந்து இவங்களை வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணல. 2 சைடில் இருக்கக்கூடிய அப்பாக்களும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சேர்க்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் விஜய் சேதுபதியோட அப்பாவா சரவணன் நடிச்சிருக்காரு. அந்த பக்கம் வந்து செம்பன் வினோத் நடிச்சிருக்காரு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காரு. முன்னாடி ஒரு தான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு அம்மா, எப்பா உயிரே போயிடுது. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னடா இதுவா படம்னு தோணும். ஆனால் படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த உணர்வு வராது. முதல் ஒரு 1/2 hour இல்லை 45 minutes வந்து அவ்வளோவா பெருசாக ஈர்ப்பு இருக்காது. ஆனால் 1 hourக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஓரளவு கேரக்டர் வந்து மாறுது. அந்த கோயில்களில் வச்சே படத்தை வந்து முடிச்சிருக்காரு. பெரும்பான்மையான இடங்கள் வந்து கோவிலில் தான் நடிச்சிருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த இதை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணவர் சுகுமார் வந்து எப்போயுமே அவருடைய ஒளிப்பதிவுங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மலைகளில் காடுகள்லாம் அவருடைய கேமரா இருக்கும். ஆனால் முதல் முறையாக ஒரு சின்ன இடத்துல ஒரு 2-3 லொக்கேஷன்லேயே அவர் படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி இந்த படத்தை நம்மளால் வந்து ரசிக்க முடியுது. இதற்கு காரணம் வந்து விஜய் சேதுபதியும் அந்த நித்யா மேனனும் எல்லாமே 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ரியல் கனவின் மனைவியை வந்து கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. தப்பு செஞ்சுட்டு தான் காலில் விழுகிறதையும் அப்புறம் அழுகிறதையும் வந்து அவர் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஒரு கேள்வி அந்த படத்தில் படம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வருது. நித்யா மேனன் ஆனாவுனான்னு கோவிச்சுக்கிட்டு நேராக அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. கோவப்படுற விஜய் சேதுபதி எங்கே போவார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் படம் வந்த அப்புறம் கேட்டாங்க. செத்து போயிட்டு சொல்லிட்டேன், செத்தாண்டி போயிட்டேன். எப்போ என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்போ இந்த அகசர செத்தாண்டி போயிட்டான். நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஸோ இந்த படம் வந்து இப்போது நிறைய உறவுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஒரு ஆணினுடைய கதையாகவும் இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து மனைவி, அம்மா, இவருடைய தங்கச்சி, இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க இந்த படத்தில். அவங்கெல்லாம் வந்து எப்படி இவரை போட்டு அலக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த படத்தில் இருக்குது. இதில் யாரும் ஒருத்தர் கூட அவங்க வந்து நல்லா இருக்கணும், விஜய் சேதுபதி தான் ஒய்ஃபோட சேரணும்னு நினைக்கல. இயல்பாகவே அவங்களாவே சேர்றாங்க கடைசியில். ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள். இது விவாகரத்தை பற்றியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் டைவர்ஸை பற்றியும் பேசியிருக்கு. இது கண்டிப்பாக வந்து சில படத்தில் சில குறைகள் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற படங்களோட ஒப்பிடும்போது இந்த படம் இந்த தலைவன் தலைவியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். குடும்பத்தோட குறிப்பாக கணவன் மனைவியோட போய் பாருங்கள். கல்யாணம் பண்ணவங்களும் பாருங்கள், இன்னும் சில நாளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகளுக்காக.